பின்னாடி வர்றது போலீஸ்காரான்னு பாரு. ஆமாண்ணே, போலீஸ்காரன் தான். ஸ்பீடா போ, வேகமா போ. அது எஸ்ஐ சஜாத்தோட கார் தானே? தாராக்கு கால் பண்ணு, டிட்டுக்கும் கால் பண்ணு. அவங்க எதிரில் போய் நிறுத்து. ஹலோ டிட்டு அண்ணன், அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? கார் வருதான்னு பாரு. ஹலோ டிட்டு. போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் விளையாடலாம். யாரு அதுவும் இந்த நேரத்துல? யாரு யார் நீங்களா? இங்க எப்படி வந்தீங்க? யார் நீங்களா? உன்னை தேடி நான் வருகிறேன், என்னை விட்டு விலகி போகாதே. அம்மா கண்ணா, பயப்படாத. என்னமாச்சு? ஒன்னும் இல்ல, பயப்படாத. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? அதிகமா பேசாத. நீ அந்த எஸ்ஐ சஜாத்தோட மனைவி தானே? எங்க எல்லாருக்குமே உனக்கு தெரியும். ஏய் நிறுத்து. இத பிரஸ்ல கொண்டு போய் காட்டுங்க. எஸ் சார். இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாம விடக்கூடாது. அன்வர் அண்ணே, எஸ்ஐக்கு கால் பண்ணு. ஓகே. அம்மா. எஸ்ஐ, உங்க அப்பா கால் பண்றான், போன் எடு. இப்ப பேசு, நல்லா பேசு. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா, அம்மாவை இவங்க விட்டுருங்க. அப்பா அப்பா. அம்மா வேண்டாம், விட்டுருங்க. அம்மாவை விடுங்க. ஏய் வண்டி விட்டு இறங்குடா, இறங்கு, சீக்கிரம் இறங்கு, இறங்குடானா. இதுக்கு நீ நிச்சயமா வருத்தப்படுவ. ஏறு, உள்ள ஏறா, ஏறு. அக்பர் சேட். அக்பர் சேட், நான் உங்களோட அந்த காரை எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ பேரு சொல்லி கூப்பிடுவ? நான் வந்து எஸ்ஐ சஜாத். சொல்லு, நீங்க எதுக்காக வந்திருக்க? நான் பிடிச்ச உங்க கார் இங்க குடுக்க வந்திருக்கேன். அப்ப எதுக்காகடா பிடிச்ச? நான் வந்து என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன். அக்பர் சேத், டியூட்டி ஃப்ரீங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத. பிரச்சனைய உருவாக்குறதும் நான் தான், அதை தீர்த்து வைக்கிறதும் நான் தான். வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு 1 ஹவர்ல நீ போயிடணும். இல்லைன்னா அடுத்த 10 நிமிஷத்துல உன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துட்டாங்க நியூஸ் வரும். என் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுருங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் ப்ளீஸ். அவங்கள கொன்னுடாதீங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க சார். ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே எப்பவும் என் கண் எதிரே நீ வரக்கூடாது. நசீம் சார், டீட்டோக்கு போன் பண்ணி அவங்கள விட்டுற சொல்லிடு. எழுந்துரு, தொப்பி எடு, சாலிட் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ, என் பையனை விட்டுருங்க. அம்மா. ஹலோ, உங்க எல்லாரையும் விட்டுருங்க. அக்பர் சேத்துக்கு ஒரு விஷயம் தெரியும், காட்ஃபாதர். அப்புறம் போலீஸ் எல்லாம் எனிமிங்க. என்னடா தம்பி, அவ்வளவு வேகமா எங்க கிளம்பிட்ட? ஒன்னும் இல்லைண்ணே, பக்கத்துல சின்ன வேலை. தனியா போற அளவுக்கு வளர்ந்துட்டியா? சரி போயிட்டு வா, ஆனா பத்திரம். ஓகேண்ணே. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு என்ன ரெசிபி? ஸ்பெஷல் அல்வா தான். வா ராஜா, என்ன ரொம்ப நாளா ஆளை காணோம்.
சலாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். ஓ ஹர்பலா, நான் ராத்திரியும் பகலுமா என் வயசை குறைக்கிறதுக்காக என்னென்னமோ சாப்பிட்றேன். ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் 7 நாள் கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹல்வாவை தயார் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெஷல் ஹல்வால எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கு. ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு உள்ள வெளிய மேல கீழன்னு எல்லா இடத்துலயும் தெம்பா இருக்கும். நீ சொல்றது உண்மைதானா? என்னோட ஹெர்பல் மேல சத்தியம்னா ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு களைப்புன்றதே வராது. எப்பவும் பிரிஸ்கா இருப்பீங்க. இந்தாங்க புடிங்க. பிஸ்மில்லா. ஏய் ஹஜ்மத், டேய் நிஜாம், 2 பேரும் அவனை புடிங்கடா. ஏய், டா, இது ஹல்வாவா? சாணி மாதிரி இருக்குடா, மாட்டு சாணி மாதிரி இருக்கு. குடி. வாய் திறந்து உனக்கு ஊத்தி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் சலாம். இந்தாங்க டெலிவரிக்கான 20 லட்சம். ஒழுங்கா இத குடி. இங்க பாருப்பா, நான் சரக்க டெலிவரி பண்ணிடுறேன். நீ மொத்த காசு கிடையாது, நீங்க முதல்ல காசை கொடுங்க. என்னாச்சு? எங்க மேல நம்பிக்கை குறைஞ்சிடுச்சா? ஒரு நிமிஷம், விஷயம் அது இல்ல, சொல்றத கவனமா கேளுங்க. அது நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன். சேட், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க பயப்பட வேணாம். உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ பண்றது என்னோட பொறுப்பு. சரக்கு சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இன்னொரு தடவை இப்படி கொண்டு வந்தா ஆளே இருக்க மாட்டான்.